15 வருடமா நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்காக. இப்ப இன்கேஸ் மக்கள் உங்களை நம்பி உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்வானால் உங்களோட முதல் கையெழுத்து மக்களுக்கான திட்டங்களா என்ன இருக்கும்? இல்லை, ஒரே முதல் கையெழுத்து நான் முதலமைச்சராகிற கையெழுத்து தான். அது இல்லைன்னா பதவி செல்லாது. எனக்கு ஒரு 100 இது இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் சும்மா அது சொல்கிறத முதல் கையெழுத்துன்னு அப்படி ஒன்றும் இல்லை. அது எது அன்னைக்கு அந்த தேவையே இதுதான். நமக்கு உங்களுக்கு தெரியும், 100 கையெழுத்தில் தான் இது சரி செய்ய முடியும். அதில் ஆகச்சிறந்ததாக நான் நினைக்கிறது, இந்த நாட்டில் பசிச்சு கிடந்தவங்கிற முறையில் பசிங்கிற சொல்லு இல்லாமல் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த நாட்டில் பல கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு உறங்க போகிறாங்கிறத படிக்கும்போது அவ்வளவு வலி இருக்குது. நான் இங்கே இருந்து என் வீட்டுக்கு தினம் போகும்போது நிறுத்தங்களில் இந்த குழந்தை இப்படி தோளில் போட்டுக்கிட்டு அந்த மயங்கே கிடக்குது. அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க எங்கேருந்து இறக்கி விட்டாங்கன்னு தெரியல.